இப்படி மாநகர பகுதியிலே வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு ஒரு பயத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. பாதுகாப்பாக மக்கள் வாழ்ந்தார்கள். எங்கே தவறு நடந்தாலும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி சட்ட நீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் இருந்தது. தம்பி அதை தள்ளிவிடு சிந்திச்சு பாருங்க. 2021 2026 வரை இந்த மாநகர மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன நன்மை செஞ்சாங்க? இது மழை பெஞ்சா இந்த வேளச்சேரி பகுதி பூரா தண்ணியில முழுகிறது. சாலையில் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய சென்னை மாநகரத்தில் குறிப்பா வேளச்சேரி பகுதி எங்கேயுமே தண்ணி தேங்காம நடவடிக்கை எடுக்கிறார். ஒரு பெண்மணி சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. நாம சொல்லல, இயற்கையா அந்த பெண்மணி உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. அப்படித்தான் சென்னை மாநகராட்சி வேளச்சேரி இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் தொழில் செய்து தான் பிழைக்கக்கூடியவர்கள். ஒன்ன கடை வச்சு வியாபாரம் செய்வாங்க, இல்ல தொழிலுக்கு வேலைக்கு போய் பணியாற்றுவாங்க. இந்த இரண்டு தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் கடுமையா பாய்ச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் செய்ய முடியாத மிரட்டப்படுவது. கடைக்கு போய் பொருள் வாங்குவான், அதுக்கு விலகாட்டா மூக்கு மேல குத்துவான். உணவகத்துக்கு போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. திமுக காரர் சாப்பிட்ட பிறகு பணம் கேட்டா அவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது. இந்த தேர்தலோட இந்த நிலை மாற்றப்படும். அதிமுக ஒருபோதும் இன்றைக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. யாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி எழுந்த பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, வியாபாரம் செய்கின்றவர்கள் நிம்மதியாக வியாபாரம் செஞ்சாங்க. வேலைக்கு செல்கின்றவர்கள் பயம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கு ஆட்சியாளர்களால் இன்றைக்கு இந்த ரெண்டு தரப்பு மக்களும் கடுமையா பாய்ச்சிட்டாங்க. இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில வேலை தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் இருப்பதாகும், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் இருந்ததாகவும் குறிப்பிட்டாங்க. மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 ஆண்டுல ஓய்வு பெற்றவுடைய எண்ணிக்கை 1 லட்சம், பணி ஓய்வு பெற்றவுடைய எண்ணிக்கை 1 லட்சம். ஆனா பணி நியமனம் ஆணையம் வாங்குது 94,000. ஆக இந்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய பணியாளர்கள் நியமனம் செய்ய முடியல. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அரசு தொடர வேண்டுமா?